ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான மாலை வேலைக்காக இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மளை சத்தியத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். So we have been discussing about the Bible timelines, biblical timelines. அதாவது வேதத்தின் உள்ள அந்த கால அட்டவணைகளை நம்ம ரொம்ப அழகாக தெளிவாக தேவன் நமக்கு கற்பித்து கொடுத்துட்டு இருக்கார். தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். So today also we are going to continue the same with one more new topic. இது வரைக்கும் உங்களுக்கு நீங்க கத்துக்கிட்ட காரியங்கள், கேட்ட காரியங்கள் எல்லாமே இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஸோ என்கரேஜ் யுவர் செல்ஃப், be with the presence of the Holy Spirit. Ask the Holy Spirit to guide you and lead you. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தாமல் நம்ம சத்தியம் உள்ளால போகாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போகாது. பரிசுத்த ஆவியானவர் எது இருக்குன்னா சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவதற்காக தான் அவர் இருக்கார். நம்ம அநேக நேரத்துல பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துறதுல முழுமையாக அவரை யூஸ் பண்றதும் இல்லை. அவர் நிறைய இடத்துல நமக்காக வைராக்கிய வாஞ்சையோட இருக்கிறாரு. ஆனா நம்ம அந்த வாஞ்சையை காமிக்க மாட்டேங்கிறோம். ஏதோ ஒரு கடமைக்கு 2 வசனத்தையோ 2 அதிகாரத்தை முடிச்சுமா வாசித்துறோன்னு இன்னைக்கு என் கடமை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் we are discussing we are reading the Bible. ஸோ நம்மளோட தேவனுடைய வார்த்தையை நம்ம அனுதினம் தியானிக்க வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்தில் அநேக காரியங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளணும். இன்னும் அதிகமாக தேவனுடைய சன்னிதானத்தில் வளரணும். ஸோ those people are joining us on Facebook and Zoom. So greetings to you. இன்னைக்கு வந்து we are going to discuss about the prophecies, prophets and prophecies. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டை குறித்து, சபையை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து யாரா தீர்க்க தரிசனம் எப்படி பார்த்தாங்க, அவங்க எப்படி உரைச்சாங்க, ஸோ அவங்க பார்த்த அந்த அந்த தரிசனங்கள் எப்படி இருந்தது, பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி ஆண்டவர் அவங்களோட வெளிப்பட்டார், இடைப்பட்டார், எந்தெந்த பாயிண்ட்லலாம் அவங்க வந்து தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய நேரத்துல ஆண்டவர் வந்து சில மறைப்பொருள் அவங்களுக்கு வச்சிருந்தாரு, சில காரியங்கள் வெளிப்படுத்தியிருந்தார். சோ பழைய ஏற்பாட்டு உள்ள தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்களுக்கு தேவன் காமிச்ச காரியங்கள் என்ன, எதை குறிச்சு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு we are going to discuss with the chart. Again the same chart. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார்ட்டா இருக்கும். Let me share the chart with you. Thank you Jesus. Hallelujah. Okay. Praise God. Okay. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா these are the Old Testament prophets. I hope you can see my red markings. இந்த Old Testament prophets வந்து அவங்க எப்படி பார்த்தாங்க, அவங்க தரிசனத்தின் மூலமாக, அவங்களுக்கு கிடைச்ச வார்த்தையின் மூலமாக புதிய ஏற்பாட்டு காலத்தையும் இயேசு கிறிஸ்துவோட வருகையும் அதே மாதிரி 2ஆம் வருகை குறித்தும் எப்படி அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டீச்சிங்ஸ் வந்து வேர்ட் பேஸ்ல தான் இருக்கும். இன்னைக்கு வந்து வசனம், அதாவது அவங்க பார்த்த தீர்க்க தரிசனம் வந்து எப்பெல்லாம் நிறைவேறிச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் எழுப்பினார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரதான ஊழியம் வந்து தீர்க்கதரிசன ஊழியம். இந்த ப்ராஃபட்ஸ் மூலமா தான் தேவன் வந்து மனுஷங்களோட இடைப்பட்டார். அப்போ பாத்தீங்கன்னா ஆசாரிய ஊழியம் இருக்கு, ராஜாவோட ஊழியம் இருந்தது, அதுக்கப்புறம் இவங்க தீர்க்கதரிசன ஊழியம். இந்த 3 முக்கியமான ஊழியம். ஆனா அதுல பிரதான ஊழியமாக கன்சிடர் பண்ணது வந்து இந்த தீர்க்கதரிசனம். ஏன்னா அவங்கதான் தேவனோட தொடர்புல இருந்தாங்க, தேவனோட வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறவர்களாக இருந்தாங்க. என்ன நடக்க போகுது, என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் பேசினார். பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகளை தான் ஆண்டவர் நியமிச்சாரு. அப்ப அந்த தீர்க்கதரிசிகள் வந்து இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு முக்காவாசி புக்ஸுமே ஒரு ப்ராஃபட்ஸ் மூலமா தான் எழுதுனது. ஸோ அப்போ வந்து ப்ராஃபட்ஸோட ஊழியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதான ஊழியமாக இருக்குது. அப்போ இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் தேவன் வந்து மக்களோட இடைப்பட்டாங்க. மக்கள் தேவனால் டைரக்டாக இடைப்பட முடியல. ஏன்னா தேவன் வந்து அவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாரு, மக்கள் வந்து அவ்வளவு இருள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒளி வந்து இருள்ல வந்துச்சுன்னா இருள் வந்து நாசமா போயிடும், இது வந்து அழிஞ்சு போயிடும், பொசுங்கி போயிடும். ஸோ அதனாலதான் தானே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு எப்படியாவது இந்த மனுஷங்களோட வந்து இடைப்படணும்னு சொல்லிதான் நிறைய காரியங்கள் மூலமாக ஆண்டவர் வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சார். ஒண்ணு வந்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் நிறைய வித்தியாசமா டைரக்டா அவர் இன்வால்வ் ஆகாம இன்டைரக்டாகவே ஆண்டவர் வந்து மக்களை எப்படியாவது அவர் பக்கம் கொண்டு வரணும், எப்படியாவது அவர்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிதான் அப்போ நிறைய அதுக்குள்ள பிளான்ஸ் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது பாத்தீங்கன்னா தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும், தன்னுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் பரலோகத்துல விட்டுட்டு வந்ததுனாலதான் அவரால் பூமியில வர முடிஞ்சது. அவர் மகிமையோட வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பூமியில எல்லாரும் பொசுங்கி இருப்பாங்க.
எப்படி 2ஆம் வருகையில அவர் மகிமையோட வரும்போது அந்தி கிறிஸ்து எல்லாம் பொசுங்கி போவானோ, அதோட மோசமாக நடந்திருக்கும். சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும், அவருக்கு இருக்கிற அதிகாரங்கள், அவருக்கு இருக்கிற வல்லமைகள், அவருக்கு இருக்கிற மகத்துவங்கள், அவருக்கு இருக்கிற மகிமையான சாயல்கள் எல்லாவற்றையும் பரலோகத்துல உட்கார்ந்து மனுஷ சாயல் எடுத்து, மனுஷனை போல ரூபம் எடுத்து, மனிதனை போல பூமியில வந்தார். அதுக்கப்புறமும் அந்த மனுஷனை போல வந்தாலும் அவர் வந்து தேவனோட, அதாவது பிதாவோட என்றென்றும் அவர் கனெக்ஷன்ல இருந்தார். அதனாலதான் அவரோட ஊழியம், அவரோட காரியங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தது. அப்ப தேவன் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் கடவுளாதான பூமிக்கு வந்தார். இல்ல, அவரோட எல்லா வல்லமைத்தனத்தையும் எல்லா அதிகாரத்தையும் அவர் அங்க பண்ணார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் வந்து கடவுளாக இருந்தனாலதான் அவர் அற்புதங்கள் பண்ணாரு. இல்லைங்க, அவர் பூமியில வரும்பொழுது அவர் கடவுளோட தன்மையால வரவே இல்லை, மனித ரூபமா எடுத்தாதான் வந்தாரு. ஆனா தேவனோட ஒரு நெருங்கி பழகுதல் நிமித்தம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வழிநடத்துதல் மூலமாகவும், பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள துணை நிற்கிறதன் மூலமாகவும், அவரும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் 3 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. அந்த க்ளோஸ் ஆக 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 தான் அவரோட ஊழியத்துல அவ்வளோ ஒரு growth. பாருங்களேன், அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் பெறத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கவே இல்லை, ஊழியம் பண்ணவும் இல்லை. அவர் வந்து பூமியோடைய வழக்கத்தின்படி, அதாவது அந்த யூத கோத்திரத்தின்படி அழகாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தினாலும் தேவ பயத்தினாலும் ஞானத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தாரும் வேதவசனம் சொல்லுது. அப்ப தேவனுக்கு பயந்து வீட்டுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வராரோ அன்னைக்குதான் அவருக்குள்ள அந்த அந்த தெய்வ மகத்துவங்கள் எல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த ஊழியங்கள், அங்க நடக்கிற ஹீலிங், அங்க நடக்கிற மிராக்கள், செத்தவங்களை உயிரோட எழுப்புறது, அது எல்லாமே தேவனோட வச்சிருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக தான். இன்னைக்கும் நாமளும் தேவனோட அவ்வளவு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா இன்னைக்கும் அதே மாதிரிதான் ஊழியக்காரங்களும் ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஸோ இட்ஸ் நத்திங் டு டூ வித் யூ. இன்னைக்கு வந்து அவர் இயேசு கடவுளாக தான் பூமியில, அதனால ஈஸியா பண்ண முடிஞ்சது. இன்னும் அவர் மனுஷனாக இருந்தார், பூமியில இருந்து மனுஷனாக இருந்தார். ஆனா தேவனோட பயங்கர க்ளோஸாக இருந்தபடியினாலதான் அவரால் செய்ய முடிஞ்சது. சரி, இந்த தீர்க்கதரிசிகள் தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மேஜர் ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, மைனர் ப்ராஃபிட்ஸ் நிறைய சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை வச்சிருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து ஏன் ஏனோக்கோட நாட்கள் இருந்து பூமி ஜலப்பிரளயம் வரதுக்கு முன்னாடி அந்த ஏனோக்கோட நாட்கள் இருந்து, நான் ஈவன் சொல்லுவேன், ஆதாமே ஒரு தீர்க்கதரிசி தான். பாருங்களேன், ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் அவர் தான் பேர் வச்சிருக்காருன்னா அவருக்கு வந்து அந்த தீர்க்கதரிசன ஞானம் இல்லாம அவரால் வைக்கவே முடியாது. இன்னைக்கு பாருங்களேன், இந்த பூமியில இன்னும் கண்டுபிடிக்காத அனிமல்ஸ் எத்தனையோ இருக்கு. இன்னைக்கு ஒரு சிங்கத்தை நீங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து இதுக்கு பேர் வேணா நம்மளால மண்டை யோசிப்போம், என்ன வைக்கலாம், ராமசாமி வைக்கலாமா குப்புசாமி வைக்கலாமான்னு யோசிப்போம். ஏன்னா நமக்கு தெரியாது எப்படி வைக்கணும்னு. அப்போ அது ஒரு தன்மைகள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் ஆண்டவர் என்ன இந்த பேரை விரும்புறாருன்னு சொல்லிட்டு அதை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறாரு. சும்மா அவர் இஷ்டத்துல வைக்க முடியாது. சோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் மேன்கைண்ட்லயும் இந்த ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க. there were times ஆண்டவர் வந்து ஒரு டார்க் ஏஜை கொண்டு வந்தார். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 400-500 வருஷம் வந்து வார்த்தைகளே இல்லை, தீர்க்கதரிசிகளும் இல்லை. பயங்கர ஒரு டார்க் ஏஜ் இருந்து, சர்ச்சோட டார்க் ஏஜ் அதுன்னு சொல்லுவாங்க. தீர்க்கதரிசிகளே இல்லாத நாட்கள் தான் டார்க் ஏஜ்னு சொன்னாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை எங்கேயுமே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் எடுத்தாலும் சரி, ஏனோக்கோட வாழ்க்கையில இருந்து, நோவோட நாட்கள்ல இருந்து, மோசையோட நாட்கள்ல, ஆபிரகாமோட நாட்கள்ல, ஒவ்வொருத்தரோட, அதே மாதிரி தாவீது வாழ்ந்த நாட்கள் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எலிஷா வாழ்ற நாட்கள்லாம் அப்போ ஸ்கூலே நடந்தது ப்ராஃபிட்ஸுக்கு. அப்போ ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஃபுல்லாவே ப்ராஃபிட்ஸ் தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் அப்ப எழுப்புறாரு. எதுக்குன்னா தேவனுடைய வார்த்தை மக்களுக்கு போய் சேரணும். ஏதோ வந்து அவங்களோட நேம் வந்து ஃபேம். இன்னைக்கு வந்து நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, பேர் ஃபேம் ஆறதுக்கு. அவங்களோட நேம் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும், நான் யாருன்னு எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாத்தோட பெரிய ஆளுன்னு சொல்லி காமிக்கிறதுக்காகவே நிறைய பேர் தீர்க்கதரிசிகளா மாறிட்டாங்க. So that is not what God is expecting. ஆண்டரோட நெருங்கி பழகணும். அவங்களோட பிரதான நோக்கமே ஆண்டரோட வார்த்தை என்ன பேசுது அதை மட்டும் கேட்டுட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பத்தி, அவங்களோட காரியங்களை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்மளை குறித்து, நம்மளோட காரியங்களை குறித்து மட்டும்தான் கவலையாக இருக்குது. அதனாலதான் நம்ம நிறைய காரியங்கள் தேவனுடைய சன்னிதானத்தை நம்மளால கேட்க முடிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம உள்ள காரியத்தை பத்தி வருவோம். அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எதை பார்த்தாங்க? அவங்க வந்து பார்த்த காரியங்கள் மேபி இன்னைக்கும், maybe part 1 and part 2 we will see this chart.
இன்னைக்கு அவங்க தீர்க்கதரிசிகள் மெயினா பார்த்தது வந்து ஒரு ரட்சகர் பிறப்பாரு. நிறைய பேர் பார்த்தது அந்த அந்த ரட்சகர் பிறக்கிறத பத்தி பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி நிறைய தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்கு. இஸ்ரேலை குறித்து இருக்கு. நான் சொல்றது அவருடைய ராஜ்யத்தை குறித்துள்ள தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து பிறப்பாரு, இயேசு கிறிஸ்துவோட மரணம், இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, அவருடைய ராஜ்யத்தை குறித்து உள்ள தீர்க்க தரிசனத்தை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மற்றபடி இதை தவிர நிறைய ப்ராஃபசிஸ் நிறைய இருக்கு. சரி, அதெல்லாம் நமக்கு டைம் கிடைச்சா நம்ம வந்து வருகின்ற நாட்கள்ல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு யாரெல்லாம் தீர்க்க தரிசனமாக பார்த்தாங்க அதை குறிச்சு நமக்கு பார்க்கலாம். இன்னைக்கு முதலாவது அவரோட பிறப்பு, அவரோட ராஜா இந்த பூமியில வருவாருன்னு சொல்லிட்டு பார்த்தது ஃபர்ஸ்ட் என்னாகமத்திலேயே ஆண்டவரோட வார்த்தையை கொடுக்கிறார். என்னாகமம் 24:17, Numbers 24:17. I see him but not here and now. I pursue him but far in the distant future. A star will rise from Jacob. A scepter will emerge from Israel. It will crush the heads of the Moab's people, cracking the skulls of the people of Sheth. Hallelujah. Let me read from Tamil. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Thank you, Jesus. 24:17. அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். யாக்கோபு தான் இஸ்ரேல் வம்சத்தார் வழியாக ஒரு நட்சத்திரம் தோன்றும். அது இப்போ உடனே தோன்றாது, இன்னும் வருகின்ற சந்ததி ஒன்று இருக்கு. அதுல வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒருத்தர் வருவாரு, வந்து உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அப்போ இந்த பிசாசோட ராஜ்யங்கள், பிசாசால உருவாக்குன ராஜ்யங்கள், விக்கிரகத்தின் மூலமாக உண்டான ராஜ்யங்கள் எல்லாத்தையும் நொறுக்கி போடும். அந்த நாட்கள் வரக்கூடும் சொல்லிட்டு முதலாமை எப்பொழுது இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு அந்த என்னாகமம்னா யாரு, அந்த மோசையோட நாட்கள்லயே ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசனமா வரைக்கிறார். அப்போ அவரோட வார்த்தையை பாருங்களேன். அதெல்லாம் எத்தனை, இப்ப மோசே வந்து ஒரு 2500 வருஷம் கழிச்சுதான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. ஒரு நம்ம அநேக நேரத்துல ஒரு தீர்க்கதரிசனம் நமக்குன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம நாளைக்கே நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். சில தீர்க்க தரிசனங்கள் வந்து இந்த பூமியில நிறைவேறும், சில தீர்க்க தரிசனங்கள் வந்து நம்ம நித்தியத்துல போகும்போது நிறைவேறும். ஆபிரகாம் வந்து நிறைய காரியங்கள் வந்து நித்தியத்துல சுதந்திரத்து கொண்டார்கள். அவர்கள் பூமியில பாக்காட்டியும் கடல அந்த பை ஃபெய்த் they received in eternity. இங்க பூமியில கிடைக்கிறது வந்து இங்கே முடிஞ்சு போயிடும். ஆனா எட்டர்னிட்டில கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அது என்றென்றும் பெர்மனண்டா உங்களோடவே இருக்கும். சோ ஆண்டவருக்கு தெரியும் எது எப்ப கொடுக்கணும்னு. சோ அதுக்கேற்ற மாதிரிதான் சில காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது 2500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தீர்க்க தரிசனமாக வந்த காரியங்கள். சரி, இது ஒரு ப்ராஃபசிஸ். அவரோட பிறப்பை குறிச்சு, அவரோட ராஜ்யத்தை குறித்து, அவரோட ராஜ்யம் எப்போ பூமியில வரும்னு. அதுக்கப்புறம் ஏசாயா மூலமாவும் ஆண்டவர் பேசுறாரு. ஏசாயா 7:14. All right, then the Lord himself will give you the sign. Look, the virgin will conceive a child. She will give birth to a son and will call him Emmanuel, which means God is with us. Hallelujah. இது வந்து பயங்கர ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராஃபசிஸ் God revealed through எசாயா மூலமாக ஒரு பெரிய ப்ராஃபசிஸ் வந்து வெளிப்படுத்தினது. என்னன்னா, இதோ ஒருத்தர் பிறப்பாரு, அது ஒரு கன்னிமரியின் அது ஒரு கண்ணியின் வயிற்றுல பிறப்பாரு. Let me read from Tamil also. Isaiah 7:14. Thank you, Jesus. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். நிறைய நேரத்துல பாருங்களேன், இயேசுங்கிற நாமத்தை வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தல, யாருக்குமே வெளிப்படுத்தல. ஏசாயாக்கு மட்டும் இம்மானுவேல்ங்கிறது வந்து அது ரட்சகர்னு வந்தது. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அப்ப இம்மானுவேல் வந்து God is with us, which means God is with us. நம்ம தேவன் நம்மோடு. அப்போ அந்த அவருடைய நாமம் எப்போ வந்து இயேசுங்கிற ஒரு நாமம் எப்போ வெளிப்படுதுன்னா டைரக்டாவே அந்த பேரண்ட்ஸ் கிட்டதான், அதாவது அந்த 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 மரியாளுக்கு மூலமாக மட்டும்தான் ஆண்டவர் வந்து நீ வந்து இயேசுன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கணும். அப்பதான் ஜீசஸ்ங்கிற ஒரு நேமே அப்பதான் ரிவீல் பண்றாரு. ஏன்னா பிசாசுக்கு அது வரைக்கும் அவனுக்கு டைம் லைன் தெரியாது. இன்னைக்கு நம்ம ஏன் இந்த டைம் லைனை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாக்குறோம்னா, பிசாசானவனுக்கு எந்த டைம்ல என்ன நடக்கும்னே தெரியாது.
அவனுக்கு தெரியும் ஒரு ரட்சகர் வருவான்னு, எப்போ வருவாருன்னு தெரியாது. பிகாஸ் he doesn't know the timeline. That's why we need to know the timeline. நம்ம வாழ்ற நாட்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேட்டு என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் லைன் இருந்தாதான் we will know, we will be prepared. நம்ம வந்து நம்ம ஆயத்தமாகுவோம். நமக்கு டைம் லைன் தெரியாம இருந்தாலும் நம்ம ஆயத்தமாக மாட்டோம். பாருங்களேன், இப்போ ஒரு ஃபிளைட் புக் பண்ணிருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் டேட் ஒரு பர்டிகுலர் டைம்ல போகணும்னா நம்ம அந்த அந்த டேட்டுக்காகவும் டைமுக்காகவும் வெயிட் பண்ணி கரெக்டான நேரத்துக்கு போவோம். ஏன்னா பிகாஸ் வி நோ த டைம் லைன், வி நோ த டைம். அப்போ நிறைய பேர் வந்து ஏன் இன்னும் ப்ரிப்பேர் ஆக மாட்டேங்கிறாங்கன்னா, பிகாஸ் தே டசன்ட் நோ த டைம் லைன் ஆஃப் த பைபிள். நம்ம எந்த நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கே டைம் லைன் தெரியல. சரி, எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க உலகத்துல ஜாலியா இருக்காங்க. தட்ஸ் த ப்ராப்ளம். So we need to know the timeline where we are living and what's happening and what will happen. அப்ப ஏசாயா மூலமாக தெளிவாக ஒரு கண்ணியின் வயித்துல ஒருத்தர் பிறப்பாரு. அதான் ஒரு பெரிய அடையாளம். அவர் வந்து அவருக்கு வந்து இம்மானுவேல். இம்மானுவேல் வந்து ஆக்சுவல் நேம் கிடையாது. காட் இஸ் வித் அஸ். அவரோட அடையாளமான ஒரு காரியம். அவருக்கு பேர் இப்படிதான் போடுவது. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அப்ப காட் இஸ் வித் அஸ். ஆக்சுவல் நேம் வந்து ஜீசஸ்ங்கிற அந்த ரெவலேஷன் தான் புதிய ஏற்பாட்டுல கிடைச்சது நமக்கு. சரி, பிசாசானவன் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இருந்து இந்த ரட்சகருக்காக தான் தேடிக்கிட்டு இருந்தான். மோசே வந்து எகிப்த ரட்சகர் பண்ணும்போது அவன் ஒளிஞ்சிருந்து பார்த்திருப்பான் போல இருக்கு. ஓகே, அப்ப இவர் தான் ரட்சகரா வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே அவன் பிறக்கும் போதே ஒரு மோசே அழிக்கணும்னு பார்த்து அழிக்க முடியல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பிறக்கிற டைம்ல அது யார் இயேசுன்னு அவனுக்கு வெளிப்படுத்தல. அவனுக்கு தெரியவும் தெரியாது. அவர் எங்க பிறந்திருக்காருன்னு தெரியாது. நட்சத்திரங்கள் வந்து சாஸ்திரிகள் பார்த்தாங்க, பிசாசுக்கு பார்க்க முடியாது. அதே மாதிரி தூதர்கள் வந்து மேய்ப்பர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, பிசாசுக்கு தெரியாது. அவனுக்கு யார் எங்க பிறந்தாங்கன்னு கூட ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவனுக்கு வந்து ஒரு பயம். எல்லா டைம் லைன்லயும் அவனுக்கு பயம். எந்த டைம்ல பிறப்பாங்களே தெரியாது. ஐயோ, எப்ப அவன் அவன் வந்து நினைச்சிட்டா மோசையோட நாட்கள்லயே ஒரு பெரிய ரட்சகர் வந்துட்டாரு போல இருக்கு, அவன் அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த உலகத்துல அந்த பூமியில இருக்கிற அந்த தேசத்துல இருக்கிற எல்லா 2 வயசு குழந்தைகளையும் அப்பவும் கொஞ்சம் அழிச்சான். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது 2 வயசு குழந்தைகளுக்கு கீழே எல்லாத்தையுமே அழிக்க ட்ரை பண்ணான். ஆனா யாரு என்னன்னு இன்னும் அவனால கண்டுபிடிக்க முடியல. பாருங்களேன். அப்போ அவன் ஆண்டவரை பத்தி யாரு என்னன்னு தெரியாதவனெல்லாம் நம்ம பார்த்து பயந்துட்டு இருக்கோம். நிறைய நேரம் நம்ம பிசாசை பார்த்து பயப்படுறோம். ஸோ we need to make sure, we need to understand. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது வெறும் பொய் மட்டும்தான். கொஞ்சம் ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துப்பான். வசனத்தோட உண்மை தெரியாது அவனுக்கு. ஏன்னா ஆண்டவர்கிட்டயே அவன் வசனம் பேசின ஆளு. ஏதோ பெரிய அவனுக்கு பைபிள்ல தெரிஞ்ச மாதிரி எல்லா வசனத்தையும் அப்படி கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு வசனம் பேசுறாரு. அவர் தான் வார்த்தைக்கு இவர் வார்த்தையை கொண்டு போறாரு. பாருங்களேன். அப்போ அவனுக்கு வசனம் தெரியும், மனப்பாடமா தெரியும். ஆனா அதோட உண்மை தெரியாது, அதோட சாராம்சம் தெரியாது, அதோட ஜீவன் தெரியாது அவனுக்கு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் பாருங்களேன், வசனம் நிறைய மனப்பாடமா தெரியும், பயங்கரம் சூப்பரா எடுத்தாங்கன்னா அப்படி மனப்பாடம் ஆதியாகமத்துல வெளிப்படத்துல மனப்பாடமா சொல்லிடுவாங்க. ஆனா அதோட ஜீவன் அவங்களுக்கு தெரியாம போச்சு. வசனம் வந்து மனப்பாடம் பண்றதுக்காக ஆண்டவர் மட்டும் நம்ம கொடுக்கல. நீ நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி எல்லா வசனம் வந்து ஒரு சடங்காச்சாரம் மாதிரி ஒப்பிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி மத்தவங்க எல்லாம் அப்படி எல்லாம் மனப்பாடம் பண்ணி, இங்க சமஸ்கிருதம் சில பேர் வந்து மந்திரங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி அப்படி ஃபுல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க. சின்னதுல இருந்து ஒரு புக்கா மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட மீனிங் என்னன்னு தெரியாது, என்ன சொல்றேன்னு அவங்களுக்கும் புரியாது. இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி பண்றோம். என்ன ஆச்சுன்னா அதோட சாராம்சம் என்ன, அதோட ஜீவன் என்ன இருக்கு, அதோட வெளிப்பாடு என்ன இருக்கு, அதோட தியானிக்கிறதுல என்ன இருக்கு, அதை பத்தி யாருமே இல்லை. எனக்கு வசனம் நிறைய தெரியுங்க. வசனம் நிறைய தெரிஞ்சது முக்கியம் இல்ல. அந்த வசனம் எவ்வளவு தூரம் நமக்குள்ள போய் அதன் மூலமா நான் எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறதுனா முக்கியமே தவிர, எனக்கு வந்து உள்ளால என்னோட மைண்ட்ல வந்து நான் மனப்பாடமா பண்ணி வச்சிருக்கிறேங்க, அதனால நான் பிரச்சனை இல்லை, பைபிள் எனக்கு எரிச்சாலும் பிரச்சனையே கிடையாது, பைபிள் தொலைஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா அந்த வசனம் உங்களுக்கு உள்ளால போய் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டு பண்ணாட்டி, நம்ம எவ்வளவுதான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாலும் it has become a mere waste. ஹல்லேலூயா. சரி, ஏசாயா மூலமாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஃபசிஸ் வருதுங்க. இயேசு கிறிஸ்து எங்க பிறப்பாரு, எப்படி பிறப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணியின் வயித்துல. ஓகே, அவரோட கிங் நம்ம மெயினா பாக்குறது அந்த கிங்க குறித்த. கிங் வந்து அவர் பிறக்கிறதுலாம் இந்த ப்ராஃபட்ஸ் எப்படி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு எசாயா வந்து ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன திருக்கு தர்சனங்கள் இதெல்லாம் நடக்குது. இன்னும் ஒரு காரியமும் மீகா மூலமாக, மைக்கா 5:2, but you, O Bethlehem Ephrathah, are only a small village among all the people of Judah, yet a ruler of Israel whose origins are in the distant past will come from you on my behalf. Hallelujah. Thank you, Jesus. Let me read from
தேங்க்யூ லார்ட். மீகா 5:2. ஓகே. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்ப இஸ்ரேம்ல, அதாவது எருசலேம்ல, ஐ மீன் பெத்லகேம்ல ஒருத்தர் பிறப்பாருன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஃபஸிஸ் வச்சுதான் ஏரோது வந்து அவனுக்கு தெரிஞ்ச அந்த பைபிள் ஸ்காலர்ஸ்ட கூப்பிட்டு கேட்பார், எப்பா இந்த மாதிரி ஒருத்தர் ரட்சகர் பிறப்பாரு, அவர் எங்க பிறப்பாருன்னு. அவனுங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இந்த வசனத்தை தான் சொல்லி ஏரோது கிட்ட சொன்னாங்க. அப்ப இங்க இந்த வசனம் இப்படிதான் போட்டிருக்கு, ஒரு தீர்க்கதரிசனம் இப்படி இருக்கு, மீகா மூலமாக ஒரு தீர்க்கதரிசனம் வந்திருக்கு, பெத்லகேம்ல தான் பிறப்பாருன்னு. ஆனா அதே போல நடந்தது. ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் பேசின ஒவ்வொரு காரியமும் அது நிறைவேறாமல் போகவே போகாது. எவ்ரிதிங் இந்த பைபிள்ல போட்டிருக்கிற எவ்ரி ப்ராஃபஸீஸ், எல்லா தீர்க்க தரிசனமும் கண்டிப்பா நிறைவேறதாகும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் பாதி தீர்க்கதரிசனம் நிறைவேறல. பாதி தீர்க்கதரிசன காரியங்கள் எல்லாமே அந்திகிறிஸ்தோட ஆட்சிக்கு அப்புறமும் நடக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டைம்லைன். எது எப்பப்ப நிறைவேறுமோ அப்பதான் நிறைவேறும். நம்ம நினைக்கிற சில காரியங்களை இப்பவுமே நிறைவேறணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த தீர்க்கதரிசிகள் பார்த்தது, அவர் பிறப்ப பார்த்திருக்காங்க, பர்த் ஆஃப் ஜீசஸ். அதே போல அவர் சிலுவையில் அடைந்த பாடுகள், அவர் சிலுவையில் அடைய போற பாடுகளை குறித்து எசாயா 53 ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இஃப் யூ ஹேவ் டைம் அட் ஹோம், whole chapter வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாப்டர் இந்த பைபிள். ஐ ஆல்வேஸ் சே இட்ஸ் பயங்கர ஒரு ரெவல்யூஷன். அவர் எப்படி பாடுபடுவார், எப்படி நமக்காக மறைப்பார், எப்படி நமக்காக உயிர் தள்ளுவார், நம்மளுடைய தழும்புகளால் எப்படி குணமாவோம், எதுக்கு அவர் அடிக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கால்வரி, அந்த சிலுவையை குறித்து, அதாவது சஃபரிங், ஜீசஸ் கிரைஸ்டோட த ஃபர்ஸ்ட் பர்த்தோட சஃபரிங்கே எசாயா மூலமாக ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தினார். அப்போ அந்த ப்ராஃபஸிஸ் பாருங்களேன், இந்த ப்ராஃபட்ஸ் எல்லாமே அவரோட பர்த்தை பார்த்துட்டாங்க, அவர் சிலுவையிலையும் அறையப்படுவாருன்னு பார்த்துட்டாங்க. எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளவு ப்ராஃபஸிஸ் தெளிவாக இருந்தும் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க நம்பல. பாருங்களேன், இஸ்ரேல் ஜனங்கள் அட்லீஸ்ட் அந்த எசாயா 53 அதிகாரம் படிச்சிருந்தா கூட சிலுவையில் அறையும் போதாவது அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த டைம்ல இந்த ப்ராஃபஸிஸ் எல்லாம் இருக்கு கையில, அவங்க கையில இருக்கு. வேதபாரகர் கையில இந்த வசனம் எல்லாமே இருக்கு, அவங்க கையில ஆசாரியர் கையில இந்த வசனம் இருக்கு. அவங்க எல்லாம் பைபிள் ஸ்காலர்ஸ், தே ஆர் கால்ட் அஸ் பைபிள் ஸ்காலர்ஸ். அப்பெல்லாம் அவங்க தான் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் வேதம் தெரியும், அவங்களுக்கு மட்டும் தான் இந்த தீர்க்கதரிசனங்கள் தெரியும். என்ன ப்ராப்ளம்னா, இதே ப்ராப்ளம் தான், அவங்களும் மனப்பாடமா எல்லாமே தெரியும், தவிர அதோட ரியல் மீனிங் அவங்களுக்கு தெரியாம போச்சு. ஈவன் எசாயா 53 தெளிவாகவே இருக்கு, அவர் எப்படி வந்து பிற்கப்படுவார், எப்படி நொறுக்கப்படுவார், அவரோட தழும்புகள் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும், அது மூலமா எப்படி குணமாடுவோம், எப்படி வந்து ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்கு, அதாவது ஒரு வெட்டுறதுக்கு ஒரு ஆடு எப்படி கொண்டு போய் அதுக்கு இல்லாமல் அவர் வாயை திறக்காமல் எப்படி இருப்பாரு, எல்லாத்தையும் குறித்து இயேசுவை பத்தி தான் ஃபுல்லாவே போட்டிருக்கோம். அந்த 53 அதிகாரத்துல எசாயா 53 1-12 வரைக்கும் நீங்க போல பாத்தீங்கன்னா, அவர் எப்படி வந்து தேவன் வந்து அவரோட நொறுக்க எப்படி சுத்தமாகினார், எப்படி நமக்காக அது நம்மளுடைய பாடுகள் அவர் மேல எப்படி சுமக்கப்பட்டுச்சு, நம்மளுடைய மீறுதல்கள், நம்மளோட அக்கிரமங்கள் எல்லாமே அவர் மேல எப்படி சுமக்கப்பட்டுச்சு. 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிலுவையின் பாடுகளை குறித்து அந்த 53 அதிகாரத்துல எசாயா மூலமாக அந்த கிங், அந்த பிறந்த ரட்சகர் வந்து சிலுவைக்கு போவார்னு சொல்லி தெளிவாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் அப்படி இருந்தும் அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யாரு? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அது கண்டுக்கவே இல்லை. அதான் பாருங்களேன், அவர் சிலுவையில் அறியும் போது கீழே வேத பாரகர்லாம் இருந்தாங்க. இந்த வசனம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரியலைஸ் பண்ணல. வாட் இஸ் தி யூஸ்? அவ்வளவு தூரம் அவங்க வேத பாரகர், they are so called biblical scholars சொல்லி அந்த நாட்கள்ல அவங்கள வந்து ஹை பொசிஷன்ல வச்சிருந்தாங்க. கிங்குக்கு அடுத்தபடியாகவும் இவர்கள் மூலமாக இது எல்லாமே நடக்குது, எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பொசிஷன். எனக்கு தான் எல்லா வசனமும் தெரியும், நான் தான் ஆண்டவர்கிட்ட பயங்கர க்ளோஸா இருந்தேன்னு சொல்லி தெரிஞ்சும் அவங்களால அந்த வசனத்தின் படி அவங்களோட வாழ்க்கையை நியமிக்கவில்லை. இந்த ஏசாயா 53 மட்டும் அவங்க ஒழுங்கா படிச்சிருந்தாங்கன்னா சிலுவையில் அப்பவுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஐயோ இதான் மேசியான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பிறப்பு எப்படி பிறக்கிறோம்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா அந்த நியூஸ் போயிருக்கும் எல்லாத்துக்கும், அப்ப கூட அவங்களை ஏற்றுக்கொள்ளல.
அவருடைய இறப்பு கூட வேதத்துல இப்படிதான் போட்டிருக்கு, அவர் இறக்கணும்னு சொல்லிட்டு இப்படி போட்டிருக்கு. அது கூட அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இந்த அதிகாரம் நிறைய டைம்ல அவங்க படிச்சிருப்பாங்க. அப்போ கூட அவங்களை ஏத்துக்க முடியல இயேசு கிறிஸ்துவ. பாருங்க, we need to read the Bible in such a way that every verses should speak to you, else total waste of time. இல்லாட்டி பைபிள் படிக்காம சும்மா இருக்கலாம். I always say, when you read the Bible, it should something உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் உண்டாகணும், உங்களுக்குள்ள உள்ளால போகணும். it should அதாவது நீங்களும் அது மிங்கிள் ஆகணும். அப்பதான் உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் கிடைக்கும். ஜீவன் கிடைக்காமல் சும்மா நானும் இன்னைக்கு 40 அதிகாரத்தை முடிச்சிட்டேங்க, இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய போட்டி பந்தா நிறைய பேருக்கு இருக்கு. இன்னைக்கு எத்தனை அதிகாரம் படிச்சீங்களா? 2 தான் படிச்சீங்களா? ஏன் அதுக்கு மேல ஏன் படிக்கல? நான் 40 படிச்சிட்டேங்க, நான் 50 முடிச்சிருக்கேன் தெரியுமா? நான்லாம் எடுத்தேன்னா ஆதியாகமத்தை முடிக்காம வைக்க மாட்டேன். நான் இன்னைக்கு ஒரு வாரத்துல பைபிளை முடிச்சிருவேங்க. என்ன யூஸ் இருக்கு? நம்ம இன்னைக்கு காம்படிஷன் வேர்ல்ட்ல தான் இருக்கும். ஃபைன், பைபிளை எவ்வளவு ஃபாஸ்டா படிக்கிறோம், எவ்வளவு தடவை படிக்கிறோம்னு முக்கியம் இல்ல, எப்படி படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், அதன் மூலமாக நான் எனக்குள்ள என்ன சேஞ்ச் வந்திருக்குதான் முக்கியமே தவிர, நான் எவ்வளவு ஃபாஸ்டா முடிச்சானா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் ராங். Okay, so please make sure when you read the word of God, that word should talk to you. நீங்க பொறுமையா எடுத்து டைம் எடுத்து spend lot of time in the word of God. நீங்க ஒரு அதிகாரம் படிக்கிறீங்களா, spend 1 hour அட்லீஸ்ட். நான் நல்லபடியே அந்த ஒவ்வொரு வசனம் நீங்க திரும்ப 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 உங்களுக்குள்ள அதை போய் அப்பா இதுதான் பேசுதா, இதுதான் வெளிப்படுத்துதா, அதே வருஷத்துல நீங்க நாளைக்கு படிச்சு பாருங்க, வேற ஒரு மாதிரி பேசும். அதுதான் ஜீவன். வேற எந்த ஒரு புக்குமே அப்படி பேசாது. சோ அப்போ அவர் ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம தினமும் நம்ம எவ்வளவு படிக்கிறோம்னு முக்கியம் இல்ல, அந்த ஜீவன் எவ்வளவு நமக்குள்ள போகுதுன்னு முக்கியம். நீங்க பாருங்களேன், இங்க ஃபாஸ்டா நீங்க போட்டு படிக்கிறீங்கன்னா, சில பேர்லாம் எனக்கு தெரியும், அவங்க கால் இருந்துச்சு, அவங்களோட வேலையை என்னன்னா, நான் யாருமே நான் பிளேம் பண்ணல. அவங்க சடங்காச்சாரமா நிறைய பேர் வாசிப்பாங்க. சடங்காச்சாரமாக படிக்கிறதுக்கு இட்ஸ் நாட் இது அந்த மாதிரி உள்ள சம்பவம் கிடையாது, காரியமும் கிடையாது. we need to read the Bible with all our heart, with love. இது மூலமா ஆண்டவர் என்கிட்ட பேசணும், ஒரு வசனம் மூலமாக எங்ககிட்ட ஆண்டவரை பேசணும், அந்த ஒரு தாகத்தோட நீங்க வசனத்துல இருக்கும் பொழுதுதான் தேவன் உங்களோட இடைப்படுவார். சரி, இது தீர்க்கதரிசிகள் அவரோட பிறப்பையும் பார்த்தாங்க, அவருடைய கல்வாரி சிலுவையிலையும் பார்த்தாங்க, படுற அனுபவம். அதுக்கப்புறம் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதலையும் பார்த்தாங்க. யோவேல் 2:28-29 பாத்தீங்கன்னா, இதோ கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றும். இந்த வசனம் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அப்போ இது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து 50வது நாள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். இது யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு மிகப்பெரிய காரியம் இது. ஹல்லேலூயா. அப்ப யோவேல் 2:28-29, then after doing all these things I will pour out my spirit upon all people, your sons and daughters will prophesy, your old men will dream dreams, and your young men will see visions. In those days I will pour out my spirit on servants, men and women alike. Thank you Jesus. யோவேல் 2:28-29, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இது நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் இது எப்போ நிறைவேறுச்சுன்னா, பெந்தைகோஸ்தே நாளன்னைக்கு, தி டே ஆஃப் பென்டிகாஸ்ட். அப்ப பாருங்க, நம்ம இந்த முக்கியமான ப்ராஃபசிஸ், அதாவது ஜீசஸ் அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட ப்ராஃபசிஸை மட்டும்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ராஃபட்ஸ் எப்படி பார்த்தாங்க, அது எப்ப நிறைவேறுச்சு? இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவோட அந்த சிலுவை பாடுகளையும் தீர்க்க தரிசனமாக ஒரு சாப்டர் ஃபுல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் டே ஆஃப் பென்டிகாஸ்ட், ஹோலி ஸ்பிரிட் எப்படி வருவாரு, அவரோட ஆவி எப்படி ஊற்றப்படும், இதெல்லாமே நடந்து இந்த ஆவியை ஊற்றப்படும். நல்ல பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுல இருந்த ஒரு தீர்க்கதரிசிகளும் சபையை குறித்து அவங்க பார்க்கவே இல்லை. ஆண்டவர் அவங்களுக்கு மறைச்சு வச்சிருந்தாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா இது ஒரு மவுண்டன் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்களேன். இது அழகாக அந்த ரெவரண்ட் கிளாரன்ஸ் லார்கின் ரொம்ப அழகாக இதை வரைஞ்சிருக்கிறாரு. இந்த மவுண்டன் ப்ராஃபசிஸ்னா இந்த மவுண்டன்ல நடக்கிற காரியங்களை மட்டும் தான் அவங்க பார்த்திருந்தாங்க. இந்த மவுண்டனுக்கு பின்னாடி இந்த மறைஞ்சிருந்த இந்த சபையை அவங்க பார்க்கல. அதே போல இந்த இடத்துல நிறைய நிறைய வேல்யூஸ் இருக்கு, அவங்களால வேல்யூ பார்க்க முடியல. இப்ப ப்ராஃபட்ஸ் இங்க இருந்து பாக்குறாங்க, அவங்க மலையில என்ன நடக்குது மட்டும் தான் தெரிஞ்சது, ஆனா அதுக்கு பின்னாடி சபை இருந்தது. இந்த சர்ச்சோட ஏஜ் அவங்கள
அவங்களுக்கு ஆண்டவர் மறைச்சிருந்தார். இப்ப நம்ம சர்ச்சோட ஏஜ்ல பாத்திருந்தோம், யாருமே இந்த சபையை குறித்து அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லவே இல்லை, சபையை குறித்த காரியங்கள். ஆனா இயேசு கிறிஸ்து பூமியில வரும் பொழுது அவர் சபையை குறித்து நிறைய காரியங்களை பேசினார். இதோ இந்த கல்லின் மூலமாக ஒரு சபையை உண்டாக்குவேன். இயேசு கிறிஸ்து பேசினார். இயேசு கிறிஸ்து தான் ஃபர்ஸ்ட் இந்த சர்ச்சை குறித்து, அந்த சர்ச்சோட காரியங்களை குறித்து அவர் வெளிப்படுத்துறார். அதாவது இந்த பெந்தைகோஸ்து நாளுக்கு அப்புறம் ஒரு சர்ச்சுங்கிற ஒரு கான்செப்ட் உண்டாகும், நமக்குள்ள அந்த கிங்டம் உண்டாகும். அது அந்த கிங்டம்ல தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு அவங்களுக்கு பிறப்பை குறித்து வெளிப்படுத்தினாரு, அவருடைய சிலுவையின் பாடுகளை குறித்தும் பரிசுத்த ஆவியோட ஊற்றுதலை குறித்தும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சி குறித்து தான் அவங்களுக்கு வெளிப்படுத்திருக்காங்க. இடையில இருக்கிற இந்த சபையை குறித்து ப்ராஃபட்ஸ்க்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கவே இல்லை. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு நிறைய பேருக்கு வந்தது. அதாவது ஆஃப்டர் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்க்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து இது பிஃபோர் டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், அவருக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் சபையை குறித்து சொன்னாரு. அதுக்கப்புறமும் இந்த ஹோலி ஸ்பிரிட் பெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த சர்ச் குறித்த ஒரு ரெவலேஷன் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. யாரும் அங்கிருந்து அப்போஸ்டல்ஸ் மூலமாகவும் அப்புறம் இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஒரு சபை எப்படி இருக்கும், இந்த சர்ச்சோட ரிவைவல் எப்படி இருக்கும், இனிமேட்டு உள்ள காரியங்கள் எப்படி நடக்கும் சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்டல்ஸுக்கும் தேவன் வெளிப்படுத்தினார். ஆனா பழைய ஏற்பாட்டு ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ப்ராஃபட்ஸ்க்கு தேவன் இந்த சர்ச்சை குறித்து வெளிப்படுத்தவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் டைரக்டா இந்த பெண்டிகாஸ்டுக்கு அப்புறம் டைரக்டா எல்லாரும் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியை தான் பார்த்தாங்க. நடுவில் நடக்கிற இந்த சபை, இந்த 2000 வருஷம் ஆல்மோஸ்ட் அந்த அப்ராக்சிமேட்டா 2000 இயர்ஸ் நடக்கிற இந்த சபையை குறித்து அவங்க பார்க்கவே இல்லை. இந்த சர்ச்சோட காரியத்தை குறித்து அவங்க பார்க்கவே இல்லை. அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவோட காரியம், இந்த அந்தி கிறிஸ்துவோட அதாவது டே ஆஃப் பெண்டிகாஸ்டுக்கு அப்புறம் அவங்க பார்த்த காரியம் அந்த அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியை தான் பார்த்தாங்க. அல்லேலூயா. அதனாலதான் நிறைய நேரம் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். நம்ம we need to understand time line. நம்ம இந்த டைம் லைனுக்கு படி நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், we know நம்ம எங்க இருக்கோம். இப்போ பாருங்களேன், நம்ம இந்த சர்ச்சோட வேல்யூ நம்ம இருக்கும், நம்ம இந்த ஆல்மோஸ்ட் இந்த எண்ட்ல வந்துட்டோம், இந்த லாஸ்ட் பிரீச்ல இருக்கும். இது வரைக்கும் இந்த சர்ச் இந்த வேல்யூ ஆஃப் த சர்ச் ஒரு 2000 இயர்ஸ் ஆயிட்டு இருக்கு. இது எப்ப வேணாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி வரும். அப்ப தீர்க்கதரிசிகள் எப்படி பார்த்தாங்கன்னா, பிறப்பை பார்த்தாங்க, அவருடைய சிலுவையின் பாடுகளை பார்த்தாங்க, பெந்தைகோஸ்து அனுபவத்தை பார்த்திருக்காங்க. உடனே அவங்க அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியை பார்த்தாங்க. அப்ப நம்மளும் நிறைய நேரத்துல அதுக்கப்புறம் அவரோட 2ஆம் வருகை குறித்து பார்த்திருக்காங்க, அவரோட ராஜ்யத்தை குறித்து. அப்ப நிறைய நேரத்துல நம்ம இந்த அவருடைய 1000 வருஷம் ஆட்சி நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இப்ப நிறைவேறணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம், அது நடக்காது. அல்லேலூயா. So that's why we need to know the timeline. நிறைய பேர் அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ள இருக்கிற ப்ராமிசஸ் எல்லாத்தையும் இப்ப கொண்டு ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில இப்ப நிறைவேற்றுங்க அதை வச்சு. No, we need to understand the timeline. Timelines வச்சுதான் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இது எப்ப ஏன்னா அந்த பூமியை இந்த டைம் ஃப்ரேம்ல தான் ஆண்டவர் உண்டாக்குறார். Lord is eternity, but earth was created in a time frame. ஒரு டைம் ஃப்ரேம் குள்ள தான் அந்த earthோட பவுண்டரிஸ் வருது. அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அதன் மூலமாக தான், அந்த earthோட ரொட்டேஷன்ஸ் மூலமாக, ரெவல்யூஷன்ஸ் மூலமாக தான் நமக்கு கிளாக் இருக்கு, நம்ம டைம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் தான் டைமை கிரியேட் பண்ணி நமக்குள்ள வைக்கிறாரு. ஆண்டவர் எட்டர்னிட்டியில இருக்க டைம்ல இல்ல. அப்போ ஒவ்வொரு ப்ராஃபஸஸும் இட் வில் ஃபுல்ஃபில் அக்கார்டிங் டு த டைம். அதன் காலங்களிலும் அதன் வேலைகளிலும் அந்த ப்ராஃபஸஸ் நிறைவேறும். அப்போ இந்த அந்தி கிறிஸ்துவோட காரியங்களை குறித்து தான் அதுக்கப்புறம் தானியேல் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இந்த வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மேபி once again we will see this verse and we will stop from there. நம்ம நாளிலிருந்து அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் 2ஆம் வருகை குறித்து, 1000 வருஷ சாட்சி குறித்து, புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம், அந்த காரியங்கள்லாம் பார்க்கலாம். இந்த அந்தி கிறிஸ்து பத்தி யார் பார்த்ததுன்னா, அந்தி கிறிஸ்து ஆட்சியை குறித்து பத்தி யார் பார்த்தோம்னா தானியேல். இந்த வசனம் நம்ம நிறைய தடவை பார்த்தோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 19 27 வரைக்கும். Daniel 19. Daniel 7:19-27. Then I wanted to know the true meaning of the fourth beast, the one so different from the others and so terrifying. It had devoured and crushed its victims with iron teeth and bronze claws, trampling their remains beneath its feet. I also asked about the 10 horns of the 4 beast head and the little horns that came up afterwards and destroyed 3 of the other horns. இது கடைசி ஆட்சிகள், அதாவது இந்த பூமியில உள்ள கடைசி ஓட்டத்துல போகும்போது இருக்கிற சாம்ராஜ்யத்தை அழிச்சு ஒருத்தர் எழும்புவாரு. அந்த 10 கொம்பு உள்ள ஒருத்தர் எழும்புவாரு. This horn has seemed greater than the others and it had human eyes and a mouth that was boasting arrogantly. As I watched, this horn was waging war against God's holy people and was defeating them. இதெல்லாமே அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சியில் நடக்க வேண்டிய காரியங்கள்.
அவனோட ஆட்சி வரும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியங்கள் நடக்குது. As I watched, this horn was waging war against the God's holy people and was defeating them until the ancient one, the Most High, came and judged in favor of his holy people. இந்த 7 வருஷம் அவன் ஆட்சி பண்ணுவான். அவரோட 2ஆம் வருகை வரைக்கும் அவனுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கும். இதுல வந்து தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துவான், கஷ்டப்படுத்துவான், துன்புறுத்துவான். அதெல்லாமே நடக்குது. Then the time arrived for the holy people to take over the kingdom. இது வந்து 1000 சாஸ்திராட்சிக்கு போற நேரம். Then he said to me, the fourth beast is the fourth world power that will rule the earth. இந்த அந்திகிறிஸ்துவோட காரியங்கள். இப்ப நம்ம வந்து இந்த ஃபோர்த் பீஸ்ட் கையில தான் உலகம் போய் கொண்டு இருக்கிறது. இந்த 4வது பீஸ்ட், இந்த தானியேல் போட்டிருக்கிற இந்த 7ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கிற காரியங்கள் தான் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளே நிறைவேற ஆரம்பிக்க போகுது. அதாவது we are preparing for this. இந்த Daniel 7:19-27 காரியம் தான் இப்ப இந்த ப்ரிப்பரேஷன் மோட்ல நடந்துட்டு இருக்குது. எனி டைம் திஸ் ஃபோர்த் பீஸ்ட், அதாவது ஃபோர்த் பீஸ்ட் வந்து நம்மளை வந்து ஆட்சி செய்யக்கூடும். அதுக்கு முன்னாடி தேவன் ரகசியமாக வருவார், சபை எடுத்துக்கொள்ளப்படுவார். இந்த ரகசிய வருகை குறித்தும் நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தல. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபையில் மூலமாகவும் அல்லது இந்த அப்போஸ்டல்ஸ் மூலமாகவும் தேவன் வெளிப்படுத்தினார். பேதுரு மூலமாக வெளிப்படுத்தினார், அதுக்கப்புறம் பவுல் மூலமாக வெளிப்படுத்தினார் இந்த ரகசிய வருகை குறித்து. ஆனா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு இந்த ரகசிய வருகை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தல. அதனாலதான் நிறைய பேர் வந்து முதலாம் வருகைன்னு நம்பவே இல்லை. யார்? யூதர்கள். அது ரகசிய வருகைன்னு நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க பழைய இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ப்ராஃபட்ஸை மட்டும் தான் நம்பிட்டு இருக்காங்க. See, we need to read. ஆண்டவர் வந்து நமக்கு பழைய ஏற்பாட்டையும் கொடுத்திருக்காரு, புதிய ஏற்பாட்டுக்கு கொடுத்திருக்காரு. We need to balance accordingly. நிறைய பேர் புதிய ஏற்பாடு மட்டும் தான் உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஒரு பழைய ஏற்பாடு பிடிக்காது, அது ஹிஸ்டரி மாதிரி போகும். ஸோ both are equally important. நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்டோட அந்த ப்ராஃபசிஸை படிச்சாதான் we will understand the fulfillment happened in the New Testament. இல்லாட்டி நமக்கு புரியாது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் படிச்சாதான் எங்க பாவத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டுல வந்து வந்தோம்னா எப்படி அந்த பாவத்துல இருந்து வெளியில வருது நமக்கு தெரியும். So first we need to identify the place of sin. Then we can easily come out by the grace. So அது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் we can overcome. சரி, இங்க அந்திகிறிஸ்து பத்தி ரொம்ப அழகாக தானியேல் மூலமாக வெளிப்படுத்துறாரு அந்திகிறிஸ்தோட ஆட்சி எப்படி இருக்கும்னு. ஓகே. It will devour the whole world, trampling and crushing everything in its path. Its 10 horns are the 10 kings who will rule that empire. Then another king will arise, the different from the other 10, who will subdue 3 of them. He will defy the Most High and oppress the holy people of the Most High. He will try to change their sacred festivals and laws. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம தேவனுடைய ஆராதனைகள் எல்லாத்தையும் அழிப்பான், தேவ பிள்ளைகளை உபத்திரவ கொண்டு வருவான். They will be placed under his control for a times and off. 3 வருஷம் உபத்திர காலத்துல பயங்கரம் கொண்டு போவான். But then the court will pass judgment. All his power will be taken away. 7 வருஷம் முடியும் போது and completely destroyed. Then the sovereignty, power and greatness of all the kingdoms under the heaven will be given to the holy people of the Most High. இது வந்து அந்த millennium kingdom குள்ள போகும்போது his kingdom will last forever and all rulers will save and obey him. பாருங்களேன், தானியேல் மூலமாக அந்திகிறிஸ்துவோட ஆட்சியை காமிச்சிருக்காரு. எசாயா மூலமாக பிறப்பை காமிச்சாரு, கல்வாரி சிலுவையை காமிச்சாரு. பழைய ஏற்பாட்டு அந்த மோசையோட நாட்கள்ல பிறப்பையும் காமிச்சாரு. மீகா மூலமாக பிறப்பை காமிச்சாரு. யோவேல் மூலமாக பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை காமிச்சாரு. அதாவது சர்ச்சோட பர்த் டைரக்டா ஒரு சர்ச்னு சொல்லவே இல்லை, அந்த ஸ்பிரிட் வந்து எப்படி ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் ஊற்றப்படும், பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு எப்படி இருக்கும்னு. அதே போல தானியேல் மூலமாக அந்த அந்திகிறிஸ்துவோட ஆட்சியில் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சார். ஸோ இதான் ப்ராஃபிட்ஸ். த மெயின் பாயிண்ட் டுடே, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு சபையை குறித்து தேவன் வெளிப்படுத்தல. God has hidden. அதனாலதான் நமக்கு நிறைய நேரம் வந்து இந்த சபையை கொடுத்து நிறைய பேருக்கு ஒரு 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 கவலையற்ற ஒரு நிலைமை. நிறைய நேரம் நம்ம அந்த ப்ராஃபசிஸ் நம்ம எடுப்போம், ஆனா அந்த சபையை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்துல வெளிப்படுத்தல ஆண்டவர். இப்போ அதுக்கப்புறம் they have seen the birth, சர்ச்சோட இது ஹிஸ்டரி அவங்க பார்க்கவே இல்லை, சர்ச்சோட பர்த் அவங்க பார்க்கவே இல்லை. பட் கிரைஸ்டோட பர்த்தை பார்த்தாங்க, கிரைஸ்டோட குரூசிஃபிக்ஷன் அவங்க பார்க்குறாங்க, டே ஆஃப் பெண்டிகாஸ்டை பார்க்குறாங்க, அந்திகிறிஸ்துவோட ஆட்சியை பார்க்குறாங்க. இந்த மீதி உள்ள காரியம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இல்லை, மண்டே ஈவினிங் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் we will see the gathering. So before we end, if you have any questions, please do put a comment below. உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, if you want to take it a little slower, please you're always welcome to put a comment below. May God's name alone be glorified. I hope you are learning something. If you're really blessed,
can I see a thumbs up, or if you put a comment below on the Facebook page, you those who are watching us online? Okay, praise God. Thank you, Jesus. So before we end, let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. You're an awesome God and an amazing God. ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய சமூகம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக எங்களோட வார்த்தை, உம்முடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள போய் ஒரு ஜீவன் உண்டாகட்டும். ஆண்டவரே, எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் ஏகப்பட்டிருக்குது சுவாமி. அப்பா, இனிமேட்டுள்ள காலங்களை ஆண்டவரே, நாங்கள் விழித்துக் கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்க்கையை ஓடாதபடி உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழவும் உம்மோடு நெருங்கி இருக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. தேவகரம் கொண்டிருக்கட்டும், ஆசீர்வதியும். சகல துதிகான மகிமை மாட்சிமையில உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen, amen, amen. May God bless you. Thank you so much for joining in. Let's meet on Monday evening at 6:30. May God bless you.